கொடூரமா போதும் போதும். நோ கசகசப்பு. சார் போய்ப்பா. மை செட்டு சங்கா சூப்பர் சூப்பர். அருமையான மை செட்டு, நல்ல ஜாமே. உள்ளூர் செட்டு தானே, ஒரு வாரம் கழிச்சு அவுத்துக்க. கப்ளிங் பயலுகடா, எவனும் படிக்க மாட்டான்டா, பூரா டொங்காதுல இருக்கிறான். சாமியை நிப்பாட்டுவான். ஹலோ 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 ஹலோ. அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, எஸ் கோயில் பற்றி அருமை நல்ல நல்ல நல்ல, எஸ் கோயில் பற்றி அருமை நல்ல 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 நல்ல. கோயில் பற்றி கிராமத்தில் என் கட்டண கட்டழகி, கோயில் பற்றி கிராமத்தில் என் கட்டண கட்டழகி, ஐயனாறு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி, நமக்கு ஐயனாறு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அன்னை தந்தை தான் வணங்கி, அருமை சபையே வணங்கி, அருமை சபையே வணங்கி. சொல்ல சொல்ல மாறாது தப்பாது, இது முன்னா பய ஜாமிதா. சொல்ல சொல்ல மாறலா தப்பத உங்க பாட்டை கட்டி காத்த ஜாமிய. சொல்ல சொல்ல மாறி காலத்துல பிறப்புக்கு வந்த இடத்துல நான் இருக்கின்ற அந்த மக்களை
சொல்வாக்கு தப்பலடா இன்னைக்கு இருந்த ஜாமி வந்து துணியா இருந்ததுனாலதான் நம்ம எல்லாம் நல்லா இருக்கோம். அதுக்காக அந்த நாடகமே. ஜாமியை நிப்பாட சொல்லு. பெரிய ட்ரெயின்ல ஓட்டினவே இப்படி ஆம்பளை இப்படி இப்படி என்ன நோனி அத்து புண்ணி அப்புறம் என் தம்பி இருக்காங்க. நீங்களாம் நல்லா இருக்கணும். நீங்களாம் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா கப்ளிங்கா தெரியணும். பொண்ணு கிடைக்கல நினைச்ச பிள்ளைல அடிச்சிருங்கடா. தூக்கிட்டு வந்து தாலியை கட்டிட்டு டொங்கா சொல்லலாம். நிறைய பேர் பொண்ணு கிடைக்காம பேயாத்துறியா எங்கனையாவது கிளடு கட்டியாவது கிடைக்குமான்னு. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் உடன்பிறப்புகளே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்த் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே, உட்கார உட்கார. நீனா கணேஷ் பாலோட தர மாட்டேன். உட்கார, நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். ஓய் ஓய்னு சுத்துறேன்னா பில்டப். அதே மாதிரி கட்டண கணவனை தினசரி காலில் கும்பிட்டு விழுந்து மஞ்சளும் குங்குமத்தை வச்சுருத்தேன் உழ வைக்கக்கூடிய தாய்மார்களே, புரிஜன் காலில் அதை விழுந்துட்டே உழ வைப்பையாக்க எங்க கை தூக்குத்தா. புரிஜங்கால தொட்டு மணிக்கட்டில் ஒடிச்சு விடுவேன். புரிஜங்கால தூக்கத்தில் பட்டா கூட திரிய விடுற, கட்டியை கலட்டிக்கிட்டு வெதரில் ஏத்துற, அவ செத்துக்கிறா கக்க கட்டி இங்கே உட்காந்துருக்கல ஓம் சக்தி குரூப் மாதிரியே தெரியுதாடா. இன்னும் எத்தனை வண்டியை சாக்கிய காத்திருக்கியோ. நீ போட்ட ஆட்டம் தான் அந்த கண்டெய்னர் லாரி மாதிரி பஸ்ஸை சாச்சி விட்ட. இந்த வருஷம் எல்லா பொம்பளையும் சேர்ந்து வீட்டை சாச்சி விடு. வீட்டை சாச்சி விட்டு கோயில்பட்டி கம்மாக்கால உழ வச்சு கஞ்சியாச்சு. தெய்வம் இருக்கு, சாமியே உண்மையிலே தெய்வம் இருக்கு, நம்மளை காக்க கேட்கிற வரம் தரும் அப்படின்னு உண்மையை நம்புறேன் பாரு. அவன்கிட்ட சாமி இருக்கும், உண்மையிலே சாமி. என்னடா தாலியாத்துல கொடுக்குற மண்ணு என்கிட்ட கொடுக்க போறியா? வா விழா கமிட்டி. இந்த வயசுலையும் தன்னுடைய வயிற்று பசிக்காக உழைத்து வாழக்கூடிய எங்க ஆத்தாவுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆத்தா, நீ அன்பாலயத்துக்கு வா, நான் காப்பாத்துறேன். இங்கிட்டு வராத, தண்ணியை போட்டுருப்பாங்க, அங்கிட்டு போ. கெட்ட வயலுக்கு அவங்க பாட்டுக்க திடீர்னு அவன் பாட்டுக்க பிரிப்பேர் விளையாடுவேன். வானே வானே வானே. மாற்றுத்திறனாளிகள் உடம்புலே மாற்றம் உண்டு, தவிர உள்ளத்திலே அன்பு உண்டு. வணக்கம். யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற 2, 4, 6, 7 பேர் என்ன கதியாகிறாங்க மட்டும் பார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது சாம்பிள் தான் தம்பி சாமி. இந்த மெயின் பிக்சர் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பேன். அன்னைக்கெல்லாம் ஸ்டாண்டை தூக்கிட்டு சாமியார் பக்கம் இவங்க ஓடிட்டாங்க. ஓடி முண்டை ஸ்டாண்டு தட்டி விட்டு மூக்காந்தல அடிவட்டு அதில் ஒருத்தர் வரல. இன்னைக்கு அன்பு தானடா, கவனமா இருக்கணும். ஸ்டாண்டை என்ன பண்றீங்கன்னா நல்ல முளைக்குச்சி மாதிரி அரைங்கடா, அரைச்சிட்டு எடுங்க. காலையில் கேட்டால் பேட்டரி லோவாயிருச்சுன்னு சொல்லு. ஒன்றும் இருக்க மாட்டாங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். எதுக்கு தேங்க கத்துறாங்க தெரியல. அவங்க பாட்டு கிளப்பி விடுறாங்க. இடியப்பம், பருத்தி பால், பனியாரம். ஆனா அவன் சொல்லிட்டு அவன் பாட்டு மூடிட்டு போயிருவேன். நம்ம படிக்கணும், நம்ம குடும்பத்தை நினைக்கணும். நீ நல்லா இருந்தாத்தான் 4 பேர்த்துக்கு அழகு. இந்த உலகம் போலாம் பிடிச்ச உலகம். என் தம்பிகளா, உங்களுக்கு தெரியாதுடா, விளையாட்டு பிள்ளைகளுக்கு
பெத்ததாய் தகப்பனுக்கு தாண்டா கஷ்டம் தெரியும். அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி விறகு வெட்டி நிமிந்தாள் வேலை பார்த்து களை எடுத்து களை வெட்டி எல்லா வேலையும் பார்த்துட்டு உங்களை காப்பாத்துறாவாரு. கடைசி வரைக்கும் பெத்ததாய் தகப்பனை மட்டும் கண்கலங்க விட்டுறாரு. அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்பாவை போடான்னு சட்டையை பிடிப்பேன். லவ்வர் போன் அடிச்சதுக்கு அவங்க அப்பா எடுத்து விட்டாரப்பா. எடுத்து விட்டு ஒரு பொம்பளை பிள்ளை பேசினா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வாத்தா என்னைக்கு அடுப்பு பற்ற வைக்கிற, என் மயனை நல்லா கட்டி பிடித்தா உதட்டோட உதற கடித்தான்னு எந்த அப்பனா சொல்லுவான்னா. போனை எடுத்தாரு. ஏய் யார்த்தா? என் பேர் அனிதா. அனிதா என்ன மயத்துக்கு போன் அடிச்ச? இந்த காளி கோயிலுக்கு அதுக்கு போன் அடிச்ச? போன வை முண்டை. உடனே லவ்வர் வர்றேன், போன் அடிக்கிறேன். என்னடா அனிதா போன் அடிச்சியாடா? நான் பாத்ரூம்ல இருந்தேன்டா. பார்த்தா முண்டை பிட்டு படம் பார்த்துருப்பேன். பாத்ரூம்ல இருந்தேன், நீ போன் அடிச்சியா? யார் எடுத்தா? உங்க அப்பா எடுத்துட்டு நீ வெட்டி புரியும் குத்தி புரியுன்றேன். விடு, வர்ற வெள்ளிக்கிழமை அவனை போட்டு தள்ளிடுறேன். பெத்த தகப்பன ஆள் சேர்க்கிறேன் போட்டு தள்ளுறது. காதல் கண்ணை மறைக்கும், ஹெல்மெட்டு மண்டையை மறைக்கும். கை தட்டிக்கலாம் அவளை. ஒரே டைலாக். அதனால எல்லாருமே நல்லா படிங்க தம்பியெல்லாம், படிக்கணும். ஏலே தம்பி சூத்து வரைச்சு போவேன். நீனா படிச்சு புழு புழு டீச்சர்கிட்ட போய் குத்தாட்டம் போடு. டீச்சர் பாவாடை தூக்கி சீமக்கரில் ஓடட்டும். திக்கு சீமக்கருவில போய் என்னென்ன பண்ணுவாங்க? சேலையை மாத்திட்டு வரும். வேற பேப்பயமே. உலகத்துல படிப்பு அவசியம். பெரியவெல்லாம் இங்க இருக்காரு. வாத்தியாரான்ற காலத்துல என்ன பண்ணுவாருன்னா, வீட்டு பாடம் எழுதல, ஆனா ஒண்ணா எழுதலைன்னா சட்டான்னு 70 அரைஞ்சு முட்டி ஓடுறா. கல்லா கிடக்கும். அதுல முட்டி ஓடியும் மொழி பூரா புண்ணா இருக்கும். அப்படி அடிச்சா பயப்படுவேன். இன்னைக்கு வாத்தியார் அடிச்சாருன்னா வாத்தியார் தொலைஞ்சார். ஆமா, வாத்தியார் அடிச்சாருன்னா 10 பேர் சேருவாங்க. அந்த ஆளு எப்படி ஒண்ணுக்கு இங்கதான் வருவேன். நான் வந்து காலை பிடிக்கிறேன், நீ கையை பிடி, நீ கொட்டையை பிடி. பிடிச்ச அந்த ஆளு அத்து இந்த கிரையை வச்சு தின்றுவோம்னா வாத்தியார் வாப்பார். பிளான் போட்டு கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு சீமக்கரில் விழுந்து பைக்க போய் வித்துட்டு கிளம்பிடுவார். பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்க வாத்தியார் பிறந்தகை. பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்ப யாருன்னா ஆசிரியர் பிறந்தகை தான். அப்படிதான் நம்ம நாட்டுல பிறந்தார் ஒரு தமிழ். யாரு? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். எதை நான் தட்டுறோம்னு அவங்க தட்டுறாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்தாலும் அதே நிலைமை தான்டா. அவர் மணிக்கணக்கா பேசுவார். 2 பேரும் தச்சு இடியா போம் இருப்பேன். அவர் ஊரை எழுதி வச்சு செத்துருப்பார். எவ்வளவு கண்டுபிடிச்சார், அணுசக்தி ஆயுதங்களை கண்டுபிடிச்சார். அதனாலதான் இரவு பகல் பாராம நம்ம எல்லாம் நிம்மதியா இருக்கோம். எல்லையை காக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ராணுவ வீரர்களை பயப்படாம இருக்கிறது காரணமே ஒரே ஒரு தமிழன் தான், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் கண்டுபிடித்த அணுசக்தி ஆயுதங்களை ஏவி விட்ட ஒரு நாடே இருக்காது. இந்த கூட்டத்தில் ஒருத்தன் குசு போட்ட 10 பேரே இருக்க மாட்டார். அவர் என்ன சொன்னார்? இளைய சமுதாயமே விளையாட்டு போக்குல தெரியாதியப்பா, எல்லாரும் படிங்க, படிச்சுக்கிட்டு பெத்ததாயப்பனை காப்பாத்துங்க, இந்த பிறந்த நாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்கன்னா நல்லா செய்யறாங்க. பூரா செய்வனே செய்யறேன். இவன் நாசமா போனோம்னு தகடு வைக்கிறேன், அவன் குட்டிச்சர பொண்ணு இவன் எலும்பு சம்பளம் வைக்கிறேன். 2 பேரும் வச்சுக்கிட்டு வச்சரம் தெரியாம அதுலயும் மிதிச்சிடறாங்க. சாமி வெட்டிடுறது. கடக் 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 வெட்டித்தான் இருக்கு. சாமி பூரா துடியான சாமி. சாமியை நேர்ந்துக்கிறவ எப்படி நேர்ந்துக்கிறோன்னா, இந்த போய் ஜெகட்டாயினார்லாம் போய் கும்பிட்டு இந்த வருஷம் நல்லா மழை பெய்யணும், நானும் நல்லா இருக்கணும், இந்த கிராமமா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் உண்மையான தமிழ். இப்போ போய் நேர்ந்துக்கிற ஆளு பூரா சாமிகிட்ட போய் ஐயனார்கிட்ட அடுத்த வருஷம் தங்க விலை குறையணும், நான் 15 ரூபாய் எடுத்து மாட்டணும், என் புருஷன் ஒரு மாரியா தெரியும், அவனை காலி பண்ணிடு. எதுக்கு இது? இது சாமிக்கு நேர்த்திக்கிறேன்னா. அதனால ஒரு பாட்டை பாடுவான். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வர்றேன். பம்பா நதி கரமோரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரா, பம்பா நதி கரமோரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரா, பம்பா நதி கரமோரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரா, திருமுடிய கலகு வந்த சாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. அப்படியா? திருமுடிய கலகு வந்த சாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதி கரமோரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரா.
சாமி சரணம். சாமியே. ஐயப்பன் ஐயப்பன் இடியப்பம். ஐயப்பன் எந்த காலத்தோட இடியப்ப வச்சு வித்தாரு. ஐயப்பனுக்கு இடியப்பம், கருப்பனை கூட்டா இடியப்பம், பருத்தி பால். என் அன்பு தம்பிகளே அமைதியா இருங்கப்பா. ஓஸ் கப்ளிங் ஓஸ், கப்ளிங் ஓஸ்ன்னு தண்ணி டேங்கில உள்ளதை நான் இங்கே சேர்த்து விட்டேன். இப்போ இதை போன சொல்லிக்கிட்டு பள்ளிக்கூடத்து பயில கூட மனப்பணம் பண்ணிட்டு போறேன். கப்ளிங் என்றால் என்ன, ஓஸ் என்றால் என்ன? ஓஸும் கப்ளிங் எதுல சேரும்? அது ரெண்டுமே பெப்பிக்கால தான் சேரும். ஒவ்வொன்னா அடிச்சு விட்டுவேன் பாடுற மண்டை வெட்ட, அருமையான வெட்டு. அந்த காலத்துல எங்க அப்பா ஓட்டு போய் சலன கடையில் விடுவார். ஏப்பா ஒட்டை வெட்டி போடணும், இவனுக்கு ஒரு வருஷத்துக்கு மசுறு தலைய கூடாதுன்னு சொன்னார். இப்ப பாரு ஒரு பக்கம் சிறைச்சிட்டு எடுத்துறேன். அதுக்கு மட்டும் 800 ரூபா வாங்கியிருப்பாங்க. ஆரம்பத்திலே 150 ரூபா கொடுத்த வழங்குமா. மதுரை மாவட்டம் மேலூர் திருவாரூர் உலகநாதன் என்ன வேறாது இழுத்தரிச்சாம்பட்டி. இவர் அடிச்சுட்டாலும் தாலி ரெட்டப்புள்ள வளர்ந்துரும். சஸ்வித் அவங்க சார்பாக 150 ரூபா. நன்றி நன்றி. நம்ம அன்பாலயத்துக்காக நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். அன்பாலயத்தில் எத்தனையோ குழந்தைகளை நான் வளர்த்தாலும் அந்த பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் சைக்கிள் வாங்கி கொடுத்தார். சூரக்குடி கிராமத்தினுடைய அம்பலம் ஆனந்த கிருஷ்ணன், எங்களது பானுமதியா காந்திமதி நகைக்கடை உரிமையாளர் எங்க அண்ணன் ஆனந்த கிருஷ்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நிறைய செஞ்சாங்க. அண்ணே வந்திருக்காரு அம்பலம் அண்ணே, ரொம்ப நன்றி. கோயில்பட்டி இந்த கிராமத்தார் சார்பாக வருக வருக அண்ணே. எங்களது அம்பலம் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களை வருக வருக அண்ணே வரவேற்கிறேன். 4 தடவை சொன்னேன், 100 ரூபா தரலையே. சரி ஏற்கனவே கொடுத்துட்டேன் விடு. அப்போ ஒரு ரவுண்டு போய் கப்பலிங்க பார்த்துட்டு வரியா? சரி நானே பார்த்துக்கிறேன். இது என்ன போட்டிருக்க? தலைவனாம்பட்டி சின்ன தம்பி சார்பாக அன்பாலயத்துக்கு ரூபாய் 501. ஆமா தேங்காய் 8, சிரிஞ்சீர 2 ரூபாய்க்கு, கடலைப்பருப்பு 1/4 கிலோ. இது என்னடா இது இல்லையா? என் அன்பு உறவுகள் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக தா பாக்கியராஜ், சி செல்வகுமார், தா பாண்டியராஜ், சி சண்முகம், சிங்கப்பூர் வாழும் நண்பர்கள் சார்பாக ரூபாய் 10,001 நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். நல்ல இதயங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த நாடகத்திலே எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்றேன். நாடகத்திலே பப்புன்னு போட்டு இதுல சம்பாதிக்கிற காசை வச்சிருந்த அன்பாலயத்தில் உள்ள மக்களை காப்பாற்ற முடியும். ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் எனக்கு செலவாகும். இதான் உண்மை. அங்கே 2 மாசத்தோட கரண்ட் பில்லே 15,000 கட்டுறேன். அங்கே உள்ள 4 வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு 5,000 ரூபாய் அரிசி, சிலிண்டர், அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே அத்தனை மக்களுக்கும் உதவி செய்வது இந்த தமிழ் உறவுகள் தான். நான் கூத்தாடிதான் அந்த மக்களை காப்பாத்துறேன். இந்த நான் செய்யக்கூடிய இந்த தர்மமும் இந்த புண்ணியமும் இந்த உலகத்தில் இருக்க தமிழன் அத்தனை பேருக்கு போய் சேரும். இதுதான் உண்மை. என் தம்பிகள் எல்லாம் படித்து விட்டு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் 10 ஏழை வேலைக்கு உதவி செஞ்ச பாதம் தொட்டு கேட்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும் ஐயா, யாருக்கு எந்த குறையும் வராது. நீ ஏன் 100 ரூபாயை கொண்டு வர்ற? உன் மண்டை சரியில்லையே சித்தப்பையனே. 100 ரூபாயை கொண்டு வர்ற, பேர் அனுப்பு. பேர் வேணாம், அப்ப இன்னும் 100 ரூபா விடு. வேணாம் 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 வேணாம். அன்பு போதுமனே. அங்கிட்டு போய் தள்ளி உட்கார, சாமி வரும். உன் உடம்பு மருதமணி ஒரே மாதிரி இருக்கு. எஸ் கோயில்பட்டி கருப்பையா சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி. எங்களது கிராமத்தின் சார்பாகவும் இளைஞரின் சார்பாகவும் உலக புகழ்பெற்ற எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பப்புனா நடித்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு எங்களது இளைஞரின் சார்பாக பொன்னாடை பற்றி கைவிரிக்கப்படுகிறது. போட்டு விடுங்க, முகம் வாங்கி போயிடுவாங்க. இந்த 4 பேத்துக்கு 4 துண்டு போடுங்க. இப்போ இது யாரு? ஓன் துண்டா? சரி சரிக்கா, கல்யாணம் ஆயிடுச்சுல, மடு அல்லுதா தொலக்குன்னு நம்ம இளநியை வெட்டி போட்டது மாதிரி. என் நம்பிதேன் இந்த அடுத்த மடு
தம்பி டி.ஆர். மணிகண்டன் அவர்களுக்கு எஸ் கோயில்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இளைஞர் சார்பாக எல்லாமே ஒண்ணுதான். மிருதங்க எடுத்து கொண்டிருக்கும் எப்போ என்னப்போ எனக்கே போடுறிய சரிங்க நல்லா இருக்கணும். அப்போ மிருதங்க எடுத்து கொண்டிருக்கும் புகழ்பெற்ற கப்ளிங் மண்டையன். அந்த ஆளு மண்டையை மட்டும் பாருங்கப்பா, டெய்லி முழிங்க விட்டு அப்படி வரும். கோயில்பட்டி செல்வான் ஒரே அடிதான்டா, நீர்மலை அடியா இருக்கிறான்டா. என்ன கண்டான் மாசம் 30 நாள் இந்த மூஞ்சில முடிக்கிறேன், எனக்கு வர மாட்டேங்குது. என்ன வராது என்ன அடப்பு. பலவாத்தி இது கொண்டிருக்கும் ஏகே அருள் எங்க அண்ணே, அது தங்கமான அண்ணே, நல்லா இருக்கான்னு 100 ரூபா குறைச்சு கொடுத்தா வாங்க மாட்டேன். விதி இந்த வந்துட்டாருப்பா நீல கண்டேன். என்னத்தை கண்டானோ நீல கண்டேன். என் பேரை கூப்பிடக்குள்ள பசு போயிடும் அறந்தாங்க. அவர் தாளந்தேன், அப்புறம் என்ன நிமித்தாள் வேலை பார்க்கிறேன். எங்க அண்ணே தயவு செய்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை மிக பணியுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஈபியில இருந்து வந்திருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை கிராமத்தின் சார்பாகவும் இளைஞரின் சார்பாகவும் உங்களை வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பொன்னழகி ஸ்டோர் என் கோயில்பட்டி சார்பாக, பொன்னழகி ஸ்டோர் என் கோயில்பட்டி சார்பாக ரூபாய் 501. ஒரு ஸ்டோர் கடை வச்சுட்டு 500 ரூபா தரையா? என்னடா அந்த மைசெட் உரிமையாளர் முத்துசாமி வாங்க. காலாப்பூர் மெடிக்கல் செல்வனன் சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி நன்றி. உதவி செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் எம்கேஆர் அன்பாலயம் சார்பாக நன்றி நன்றி. வேற யாரு வரணும்? துண்டு எங்க ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற 2 4 6 7 துண்டு இருக்கா? இல்லைன்னா அவங்க அடிச்சுக்கிடுவாங்க. ஆளுக்கு முட்டா கட்டி எச்சிய தொட்டு ஒட்டிக்கிட்டு குளிங்கடா. ஊரு தொட்டில முண்டமா குளிச்சிருக்காங்க. ஒருத்த வந்து கட்டலாமின்னு சொல்லிட்டு கல்லை விட்டு எரிஞ்சு அதுல எதானவங்க தான் அந்த கூட்டத்துக்குள்ள இருக்காங்க, வர மாட்டாங்க. யாராவது ஒருத்த வாங்கடா. யாரா இருக்கா? அந்த என்னை கண்டாலே தம்பியை பயப்படுவாங்க. உண்மையிலேயே உங்களை மன கஷ்டத்தை போக்குவது நானோ இந்த கலைஞரோ கிடையாது. அதை வீணாக்காமல் யூடியூப் எடுக்கக்கூடிய இந்த உறவுகளுக்கு ஒரு கைதட்டை கொடுக்கலாம். நாளை காலையில உலக நாட்டில் இருக்க தமிழன் கைபேசிக்கெல்லாம் போயிடும். இந்த எஸ் கோயில்பட்டியினுடைய பெருமையும் என்னுடைய செகுட்ட ஐயனாருடைய அருளும் போய்விடும் உலக நாட்டுக்கு. என்னடா அப்படி அள்ளிட்டு போற வெதநெல் மாதிரி? போ பேம்பஸா யூஸ் பண்ணிக்கங்க. கூட்டத்துல முண்டைகளுக்கு நீர் கசி ஏற்படும், அப்படியே ஒட்டி ஒட்டி எடுங்கடா நீர். போங்கடா. என் தம்பிகளெல்லாம் நல்லா இருக்கான். ஒரே ஒரு விஷயம், தான் மட்டும் வாழ நினைக்கிறவன் ஆணவத்துமுறு கொண்டவன். மற்றவர்களை வாழ வைத்த அழகு பார்க்க வந்தாண்டா கேப்டன் விஜயகாந்த் ஐயா. இந்த யூடியூப் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கு, அவளுக்குன்னு பசி ஒண்ணுதான். என்னைய பொறுத்தளவு 500 பேரை கூட போட்டு கேமரா போட்டு எடு, அதை வச்சு ஏதாவது வருமானம் வந்தா உன் குடும்பத்தை மட்டும் பார். நல்லா நல்லா அவ்வளவுதான். அந்த வாரம் அந்த பாப்பா கைதட்டுது, அது மூத்திரத்தை குடிங்க. உப்பு கைக்குமே லேசா மண்டபம் சேர்த்து பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். முப்பாட்டையும் காலத்துல கும்பிட்ட சாமி, கண்டெடுத்த சாமி தான் இந்த செகுட்டு ஐயனார். அன்றைய காலத்துல இந்த சாமிக்கு என்ன செய்யணுமோ அந்த காது வளர்க்குறீங்க, குழந்தைய கூட காது குத்தி இருக்காங்க. அப்ப இந்த ஐயனாருடைய மகிமையை நான் அறிந்து கொண்டேன். கள்ளிச்சேரி கோடாங்க சாமி கொஞ்ச நேரத்துல ஊரே ஆடும், அதே இடியாப்பமும் ஆடும். டேலே எப்பாய் தம்பி, எதுக்கு இந்த மசரு கைலி அப்படியே விழுந்துட்டாலும் கொஞ்ச நேரத்தில் வர காலி வந்து தெரிஞ்சு. ஹலோ, எம்.கே. ராதாகிருஷ்ணன் துதி. எம்.கே. ராதாகிருஷ்ணன் துதி. இயலிசை நாடகத்தின் சொத்து, இயல்பான நடிப்பில் இவரின் கெத்து. இயலிசை நாடகத்தின் சொத்து, இயல்பான நடிப்பே இவரின் கெத்து. கள்ளிச்சேரியில் குடியேறியவர். ரைட்டா? கள்ளிச்சேரியில் குடியேறியவர், முத்துவல்லிக்கண்ணன் மகனானவர், தன் இளையவல்லி ராணியின் பதியானவர். 2025 அழகு மகளுக்கு தந்தையானவர். மகள். கள்ளிச்சேரியில் குடியேறியவர், முத்துவல்லிக்கண்ணன் மகனானவர், தன் இளையவல்லி ராணியின் பதியானவர். 2025
அழகு மகளுக்கு தந்தையானவர். தாய் தந்தை பெயர் முதல் எழுத்தை இன்சியலாக கொண்டவர். தாயார் முத்துவல்லி எம், தந்தையார் கண்ணன் கே, அதுவே என் ராதாகிருஷ்ணன் எம்ஆர்கே எம்கேஆர். எம்கேஆர். என்ன படிக்கிற? தாய் தந்தை பெயர் முதல் எழுத்தை இன்சியலாக கொண்டவர். தாயார் முத்துவல்லி எம், தந்தையார் கண்ணன் கே, அதுவே என் கே ராதாகிருஷ்ணன் என்கேஆர். நாடகத்தில் இவர் அடிக்கும் லூட்டி நாடக பிரிவுகளுக்கு ஒரு லாட்ரி. பம்பர் பரிசு போடுறான். நாடகத்தில் இவர் அடிக்கும் லூட்டி நாடக பிரிவுகளுக்கு ஒரு லாட்ரி. டைமிங்காக இவர் பேசும் பேச்சு அதுவே ரசிகர்களின் மனதில் இவர் நிறைஞ்சாச்சு. சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாடகத்தில் இவர் அடிக்கும் லூட்டி நாடக பிரிவுகளுக்கு ஒரு லாட்ரி. டைமிங்காக இவர் பேசும் பேச்சு அதுவே ரசிகர்களின் மனதில் இவர் நிறைஞ்சாச்சு. கூட பேசக்கூடாதோ? ஊன் உறக்கமின்றி நடிப்பவர். நடிப்பில் வரும் ஊதியத்தில் தன் அன்பலையா தொண்டு நிறுவனத்திற்கும் கொடுப்பவர். அதனாலே இல்லாதோர் இதயங்களில் இடம் பிடித்தவர். ஊன் உறக்கமின்றி நடிப்பவர். நடிப்பில் வரும் ஊதியத்தில் தன் அன்பலையா தொண்டு நிறுவனத்திற்கும் கொடுப்பவர். அதனாலேயே இல்லாதோர் இதயங்களில் இடம் பிடித்தவர். இந்த மனது எவருக்கு வரும்? 1000ல் ஒருவருக்கு வரும். அது இந்த ஆண்டவனின் குழந்தையான என் கே ராதாகிருஷ்ணனுக்கே வரும். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இது கவியரசர் கண்ணதாசன் வரி. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இது கவியரசர் கண்ணதாசன் வரி. கேட்காமல் கொடுப்பவரே இந்த என் கே ராதாகிருஷ்ணா கிருஷ்ணா, இது எந்தன் பார்த்திபனின் வரி. சங்கதியில் நிறையவே இவருக்கு உண்டு. சங்கதியில் நிறையவே இவருக்கு உண்டு. அந்த சங்கரதாஸ் சுவாமியில் ஆசையும் இந்த என் கே ராதாகிருஷ்ணனுக்கு உண்டு. வாழியவே எம் கே பல்லாண்டு. அன்புடன் அன்புடன் சுப பார்த்திபன் அம்பலம் விஓ ரிட்டையர்ட் காலாப்பூர் எங்க அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 501 நன்கொடையும் கொடுத்துருக்கீங்க. அவிதான் அருமையான வரிகளை எழுதியிருக்கீங்க. உங்க எழுத்துக்களுக்கும் உங்களுக்கும் பாதம் தொட்டு நன்றிங்க ஐயா. எங்க ஊருக்கு ஒரு 25 வருஷத்துக்கு மேல வந்திருக்காரு. எனக்கு அப்போ ஒரு 25 வயசு. இப்ப எனக்கு வயசு 65. அப்ப நான் கலட்டு போயலா? இல்ல நீங்க எல்லாம் நான் சின்ன புத்துரு. ஆமா, ரொம்ப நன்றி. 25 வருஷமா? ஆமா, 25 வருஷம் முன்னாடி வந்தேன். அப்ப நீ இட்லி வித்துக்கிட்டு இருந்த. எங்க அண்ணன் தான் அது. கிருச்சு வயலுகடா. இந்த கேமராமேன் வந்துட்டான் பாரு. இவனை எங்கன குடிச்ச கலையோ எடுக்கிறதுக்கு கட்டிங்க அடிச்சிருக்கான்டாங்க. நினைவு பரிசு எனக்கு கொடுத்த கருப்பன் போட்டோகிராபி அன்பு உள்ளத்திற்கு நன்றி என் அன்பு உறவுகளே. கருப்பன் நினைவாக கருப்பன் போட்டோகிராபி சிவா கருப்பர் கோயில்பட்டி எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 5001 நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். நல்ல இதயத்துக்கு நன்றி அன்பு உறவுகளே. காசுகள் இருந்தால் ஏழைகளுக்கு உதவி செய்யும். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நினைவு பரிசும் இந்த உலகம் உள்ளவரை என்னுடைய ஆதரவற்ற இல்லம் அன்பாலயத்தில் உள்ள அந்த கட்டடத்திலே இந்த புகைப்படம் எல்லாம் தொங்கும் என்பதை சொல்லிக் கொள்வேன். எங்க அண்ணன் தம்பி கொடுத்தது எதையுமே நான் வீணடிக்க மாட்டேன். இந்த உலகத்திலே இந்த கோமாளி எம்கேஆர் சம்பாரிச்ச ஒரே சொத்துனா பல லட்சம் தமிழ் உறவுகளை தவிர எதுவும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என ஒரு வருஷத்துல மக்களை சம்பாரிச்சேன். காசு என்ன மயிர் காசு? நான் நாடக உலகத்திலே நான் சம்பாதிச்ச காசுக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளைகளை மட்டும் பார்த்திருந்தேன். நான் வர்ற காரு 1 கோடி ரூபா இருக்கும். ஆனா அதெல்லாம் எதிர்பார்க்க. ஏன் இந்த உலகத்துல இனிமேல் நம்ம எல்லாம் பிறக்க போறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் இல்லாதது செய்வான். இந்த உலகத்துல ஒருத்தன் பிறந்தான்னு அந்த பேரை நிலையாற்ற உண்மையான பெத்ததாய் செய்யற புண்ணியம் இதே பேரு. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்கொண்ட குடியாரனா இருந்தேன். அப்ப எங்க அம்மா முத்துவல்லி எங்க ஆத்தா படிக்கல. அது சொன்னுச்சு, அல்ல என்ன மொத்தம் 4 பேர் நாங்க கூட பிறந்தவர். ராதா உன்னை பெத்ததுக்கு நினைச்சு நான் வெக்கப்படுறேன்டா. பெத்த வயிற பிரண்டை கொண்டு தாண்டா அடிக்கணும். நீ என்னடா கேவல பைய அப்படி இப்படின்னு சொன்னுச்சு எங்க அம்மா. அதே எங்க அம்மா
போன வருஷம் 4 குடும்பத்துக்காக என் சொந்த இடத்துல 4 வீடு கட்டி திறக்கும் போது எங்க அம்மா கண்ணீரோட சொன்னுச்சு, உன்னைய பெற்றதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் ஐயான்னு. அதுக்கு தான் சொல்றேன். என் தம்பிகள் எங்க அண்ணிட்ட சொல்றேன், நீங்க எல்லாருமே இந்த கத்திக்கு தெரிஞ்சா இந்தா உன் கிசும்பு முண்டை, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன ஓயின்ற ஏதாவது ஒண்ணு செய்ய கப்பனிங்க செய். காலு கெந்தியும் திருந்தலையாடா. ஒரு பாட்டு பாடிக்கிறோம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமி, நம்ம ஆசை மனதி உள்ள தெருவில் வாடும், நம்ம ஆசை மனதி உள்ள தெருவில் வாடும். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமி, ஓ ஆசை மனதி உள்ள தெருவில் வாடும், ஓ ஆசை மனதி உள்ள தெருவில் வாடும். இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லி பொண்டாடிக்கிற சத்தியம் பண்ண ஆளுகெல்லாம் கை தூக்கு. நானும் சத்தியம் பண்ண உண்மைதான். அந்த சத்தியம் பண்ணாலும் மறுநாள் தண்ணியை போட்டு அந்த பிள்ளையத்தையும் அடிக்க போறான். ஏல நீ எதுக்குற கை தூக்குன? 5வது கூட படிக்க மாட்டேன் அவன் கை தூக்குனானடா. இவன் எந்த கல்யாணம் பண்ணேன் அதுக்குள்ள ஆரம்பிச்சாங்களா? திருப்பத்தூர் மின்வாரிய ஊழியர்கள். இந்த மின்வாரியத்தில் உள்ள அத்தனை பேர்த்தையும் எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குவேன். ஏன்னு கேளுங்க, இரவு பகல் பாராம மழைன்னு பாராம வீட்டுல சின்ன பிள்ளைலாம் இருக்குமே, இந்த கரண்ட் இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவார்கள் என்றதுக்காக உயிரை கூட பணையை வைத்து உழைக்கக்கூடிய ஈபியில் இருக்கக்கூடிய வயர்மேன்கள் அதிகாரிகள் அத்தனை பேருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பத்தூர் ஈபி அதிகாரியை சார்பாக ரூபாய் 201 501. சரி 100 ரூபாய்க்கு என்ன செய்ய? ஒண்ணும் பண்ண உள்ள போயிடுவா. என்னப்பா வார சொல்லுது தப்பு. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமையை நினைத்து பயந்து விடா. உட்காரு. 100 ரூபாய்க்கு அவ்வளவுதான். தயவு செய்து இந்த செகுட்டு ஐயனார் துடியான தெய்வம். நான் சாமி ஒப்பிடும் போதே நான் கண்டறிந்தேன், தூக்கி எறிந்தது சாமி. அதனால என்ன சொல்றேன்னா, மனுஷனுக்கு மனுஷன் பயப்படாம நீங்க பெரிய ஆளாவே இருங்க ஐயா. உண்மை. இந்த சாமிக்கு பயப்படணும்.
இந்த ஊரணி பக்கத்துல இருக்கவங்க இங்கிட்டு வந்துருங்க, செருப்பை போடாதீங்க. ரெண்டாவது இந்த ஊரணி தண்ணி வந்து ஐயனாருக்கு அபிஷேகம் பண்ண எடுத்துட்டு போவாங்களாம் பூஜாரி ஐயா, அதை அசுத்தம் செய்யாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு என்ன வேணுமோ நேர்ந்துட்டு போங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா செகுட்டு ஐயனார் நிறைவேற்றுவார். தயவு செய்து எங்க அன்னைங்களா அந்த மரத்துல உட்காந்துருக்காலாம் இங்கிட்டு வாங்க போ. உங்களைத்தான் நீங்க கேட்க மாட்டிய, எப்படி கேட்ப? ஆளுக்கு மட்டும் வேப்பங்கொலையை கூட பிடிச்சிட்டு போ வீட்டுக்கு. நோட்டீஸை படிப்போம், அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம். என்ன இடத்துல பொன்னலாங்குடி மதிமரியாதைக்குரிய மூணாவது சூரக்குடி சேகரம் எஸ் கோயில்பட்டி கிராமத்திலே ஆதிகாலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல கட்டி காத்த சாமி பொல்லா பைய சாமி ஸ்ரீ செகுட்டு ஐயனார் திருக்கோவில் ஆடி படைப்பு திருவிழாவை முன்னிட்டு எஸ் கோயில்பட்டி இளைய சமுதாயம், என் அன்பு இளைஞர்கள், என் தம்பிகள்லாம் சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்திருக்கிறார்கள். என் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எஸ் கோயில்பட்டி இளைஞர்கள் இந்த செகுட்டு ஐயனாருடைய அருளோடு நீங்க 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். இளைய சமுதாயமே இடியப்பமே, அதை சொன்னாத்தே அவங்க தூக்கம். இடியப்பமே தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை இந்த எஸ் கோயில்பட்டி என் அன்பு தம்பிகள் எல்லாம் அழைத்து வந்து இந்த மேடையில் நடிக்க வைத்தாலும் பக்கத்தூர்ல இருந்து நாங்களும் இந்த ஊருக்கு வருகிறோம், ஐயனாருடைய அருள் பெறுகிறோம் என்று வருகிறது. உள்ள வெளியூர் என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடைகளை வேலன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். உயிருக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, குரலோசை மங்காது, உடம்பும் குறையாது, என்ன கண்ணங்கரேன்னு இருக்கான். தமிழனுடைய நிறமையை கருப்புத்தான் என்பதை பெருமை கொள்கிறேன். எம்கேஆர் நன்றி. எல்லாத்துக்கும் கைதட்டே ஒரு உள்ள தட்டல. என் அன்பு சகோதரி துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ பள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா, 2வது படிச்சிருக்கா. அப்ப ஆத்தா எம்சில எம்ஏ. அப்படி அதிர்ச்சி ஆவார் சட்டியை கழட்டிக்கிட்டு. எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்து கொண்டிருக்கார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சின்ன பிள்ளையெல்லாம் பாதிச்சுன்னா பயப்படும். அழிஞ்ச அம்மாயில கெளுத்தின்னு தெரியாம அரட்டாலையை பிடிச்சி ஆளு மாதிரி வருவார். எங்க அக்கா வீட்டுக்கார் புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நார்வலாக தோன்ற கருத்து கொண்டார். ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு முனியராசு, காலையிலே பொன்ராசு, நடந்து போனா வெந்த ராமராசு, இந்த கப்பலிங்கி வீராசு, பாசத்துக்குரிய அன்பு தம்பி ஆறுமணிய சக்கரவர்த்திகள் எத்தனை பேர் நாடக உலகத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு பேரும் புகழும் உண்டு. மற்ற ஆறுமணி சக்கரவர்த்திக்கெல்லாம் அவர்கள்லாம் உயர்ந்தவர்களே. யாருமே யாருக்கும் போட்டியாட்டே இருக்கணும், போராமே இருக்கக்கூடாது. ஆனா நான் பார்த்து சிரிச்ச ஒரு ஆறுமணி சக்கரவர்த்தி யாருன்னா தம்பி மணிகண்டன் தான். நானும் மருதமணி சுகந்து போனாலும் என்னடா சரிங்க சரிங்க இங்க வானே அண்ணே, இங்க வானே. கட்டையம்பட்டி கேபி பாய் சார்பாக எம்கேஆர் பயலுக கொடூரமா போய் அங்கிட்டு போய் சூம்பு. அதனைத் தொடர்ந்து எஸ்கேஆர் அழகன் நினைவாக சிங்கி சித்திக் சார்பாக ரூபாய் 101 எங்க அண்ணனுக்கு நன்றி நன்றி. மற்றவர்களை சிரிக்க வைக்கிறவன் தான் உண்மையிலேயே மனிதன்டா. அது ஒன்றை இருக்கு, உடம்ப குறை. புரோட்டா எவனாவது 27 புரோட்டா சாப்பிடுவானா? 27 புரோட்டா சாப்பிட்டு செமிக்கலைன்னு 16 எலும்புச்சம்பளத்தை புரிஞ்சு குடிக்கிறேன். போட்டு திண்டு தொலைச்சிருவே. எவன் கூடிய கழுக்க திங்கிறியோ பாரு. அம்புட்டியும் திண்டு விட்டு உட்காந்துருக்கான் பாடுறா, மருதாணி வச்ச மாதிரியே. கப்ளிங்கி அவன் ஒரு நாள் ஒரு முறை செவரொட்டி அத்துருவான்டா அவன். என் அன்பு தம்பி, குழந்தை ரூபம் கொண்டவன், ஒரு வெகுளியான தம்பி. உன் வாழ்க்கையில எந்த குறையும் வராது. செகுட்டு ஐயனாரை கும்பிடு, நல்லா இருக்கணும். உன் பிள்ளைய நல்லா பாருப்பா, படிக்க வைடா. இதுக்கப்புறம் உன் பிள்ளைகள் எல்லாம் நாடகத்துக்கு விட்டுறாது. உம்பளை பிள்ளைய படிக்க வச்சு எல்லாரும் நல்லா இருக்கும். போதும். இப்ப என்ன போக போத பயலாம் மரியாதை இல்லை.
உள்ள வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் எடுப்போம்ட்டு நீ வெளியே வர ஆளை வச்சு பாக்குறேன்றேன். நான் எதுக்கு வந்தேனே தெரியல. சரி இது வரால ஒரு பையன் நம்ம போயிருந்தோம்லப்பா அந்த கோயில், என்ன கோயில் அது? மாளிகைப்பாறை கருப்புசாமி கோயில்ல சுத்தமா டவரே இல்லை. அவன் வேமா வந்து போட்டோ எடுத்தேன். அன்னை கொஞ்சம் சிரினேன்ட்டேன், ஏன்னு சிரிச்சேன். இங்கிட்டு வா மங்களா தெரியுது, இங்கிட்டு வா மங்களா தெரியுது. ஆமா இங்க டவர் கிடைக்காதுல்ல அப்படின்னு போறான்டா. போட்டாவுக்கு எதுக்குடா டவரு? அவன் அவன் இல்லடா, அவன் போண்டா போடுறவன்டா. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். மணி ஏஜா பொன்னி ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன், உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் யாரு சொல்ல வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ நான் இங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் நான் கண்ட கனவுல அந்தவனோ எரிஞ்சது கவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல அந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்தில் நீ கலகலச்சிருச்ச கந்தாணி செலையிலே கண்ணீரை தொடச்ச ஆத்தாணி இல்ல வாங்கி வந்து புதைச்ச பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ளை சாவ கூட மறைச்சேன். கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ளை சாவ கூட மறைச்சேன். திருநீர் பூசணத்தை திருநீராய் ஆனது திருநீர் பூசணத்தை திருநீராய் ஆனது திரும்ப வந்து பாடல்கள் தெய்வம் என்று போனது. ஆத்தாணி இல்லையா ஆதரிக்கையா புது சேல வாங்கி வந்து உள்ளம் புதைச்சையோ பாப்பதுக்கா? என்ன போல பாதியாரும் இங்க வந்து பொறுத்த என்ன போல பாதியாரும் இங்க வந்து பொறுத்த சொல்லி வைக்கும் குடும்பம் எனக்கு இங்கே கிடைக்க. என்ன போல பாதியாரும் இங்க வந்து பொறுத்த சொல்லி வைக்கும் குடும்பம் எனக்கு இங்கே கிடைக்கல. கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேலவிழந்தோ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேலவிழந்தோ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேலவிழந்தோ. அம்மா கடவுள் அம்மா
அம்மாவியா கடவுளன்று அம்மாவியா கடவுளன்று அம்மாவியா புதுகை புயல் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த பாடலை பாராட்டி யாருனே ஆர்பி பிரதர் சார்பாக ரூபாய் 101 இதை அடிச்சிருக்கடா என்னடா பிகேஎம் பாய்ஸ்னே உனக்கு 501 அம்மா பாடலை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துவா கோடைகிரி குமரன் அன்பாலயத்துக்கு 1000 ரூபாய் அப்பு பேரை கேள்றா இல்ல நீ முறைக்காத முன்ன பயந்துட்டு உள்ள வச்சிருவாரு வாய பக்கத்துல கொண்டு வரேன் ஆந்த மாதிரியே. சின்னையா திருநாக்கரசு எஸ் கோயில்பட்டி சார்பாக அன்பாலயத்துக்காக 1001. நன்றி நன்றி. ஆமா இளங்கோ தேவர் நினைவாக சிங்கை சித்து சார்பாக 101. எத்தனை தடவை கொடுத்தா 500 ரூபாய் கொடு, 4 தடவை 100 ரூபாய் கொடுத்து உன் பேரை சொல்ல சொல்றேன். நல்லா இருப்பப்பா, இன்னொரு 500 ரூபாய் கொடு. 1000 ரூபாய் சொல்லியாச்சு, உள்ள போய் வாங்கிட்டு போ. இன்னொரு வாட்டியா சின்னையா திருநாவுக்கரசு சின்னையா திருநாவுக்கரசு ஓம் விக்னேஸ்வரன் ஓம் திரும்ப ஓம் திரும்ப வெள்ளி ஜவாபு பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை ஓடு. ஏன்டா இது என்ன ஓத வந்தேன். சின்னையா திருநாவுக்கரசு புத்திருதா பத்திருவா ஒரு 100 ரூபாய் வாங்கடா, ரொம்ப ஓதிவிட்டேன். ரூபாய் 1001. எல்லாத்தையும் சமாளிக்கணும். நீ முறைக்காத செல்வம் அந்த காசு போயிரும்டா. உளுந்தவனை மட்டும் நக்கிட்டு சட்னி வச்சு கேட்கிறேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துவா கோடைகிரி குமரன் கோயில்பட்டி கப்பலிங் மண்டை புகழ் செல்வம் அவர்கள் மிருகத்தை அடிப்பார்கள். நிப்பாட்டும் போது முழிக்கிறான்டா, எடுத்தடிச்சது மாதிரி. வாழ்த்துக்கள், ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்து. யார் வேற நிக்கேஸ்ரீ நிக்கேஸ் நித்யஸ்ரீ நிக்கேஸ்ரீ நிக்கேஸ்ரீ நிக்கேஸ் நிக்கேஸ் சார்பாக ரூபாய் 501 எஸ் கோயில்பட்டி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னர் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆள் ஒன்றை சேர்ப்பார்கள்.
கைதட்டு கொடுக்கலாம். அருமையான அடி. 10 லட்சம் கொடுத்தா கூட கேரளா சண்டை மேல அப்படி அடிக்க மாட்டாங்க. வெறும் 2000 ரூபாய்க்கு பிரிச்சுட்டானடா. அருமையான அடி. இங்க வா, நீ என்னத்தை கொண்டு வந்திருக்க? இங்கிட்டு வா. ஏன் அதை கொண்டு புதைச்சு வச்சுட்டு வாவே? அது வேற என்ன? எத்தனை இசைக்கருவி இருந்தாலும் இந்த தாள இல்லைன்னா நாடகத்துல வந்து இனிமே இருக்காது பாட்டுக்கு. உன்னை நான் ரொம்ப வணங்குறேன். ஏன் காலை சவற்ற? தக்கு கால் முண்டை. வா எக்கோ வை. ஹலோ ஹலோ பாடுற பாட்டுக்கு எஸ்எம்ஆர் பிரியா ஆடியோஸ் ஏற்கனவே கொடுத்துட்டாப்ல. எஸ்எம் பிரியா ஆடியோ, எஸ்எம்ஆர் பிரியா ஆடியோஸ், எஸ்எம்ஆர் பிரியா ஆடியோ, எம் கச்சப்பட்டி, எம் கச்சப்பட்டி எங்க அண்ணன் சார்பாக 101 கொடுத்து கொடுத்து சுத்திட்டே இருக்கு. எதுக்கு? அந்த பிள்ளைய வாட எடுத்து போறேன். எட்டி பார்க்கல சத்தியம் வாங்குறான். ஏற்கனவே கொடுத்துட்டாராம்ல உங்கள்கிட்ட. கொடுத்துட்டாருப்பா. 12 லட்சம் கொடுத்துருக்காரு. 100 ரூபா கொடுத்தது முண்டை அந்த 100 ரூபா கிட்ட கிழிஞ்சிருக்கடா. நம்பர் கிட்ட அதெல்லாம் சொல்ல போனா அசிங்கம் இல்லையாடா? நீ கரெக்டா போடு. ஏன் யாரும் தலையிடாதீப்பா, அமைதியா இருங்க. ஹலோ ஹலோ அல்ல ஜார் போய் ஹலோ இங்க வா. ஏன் உள்ளே ஒரு முண்டை தாய விளையாட ஒரு வாடா ஒரு 12 வாடா ஒரு டொங்காசு. மந்தையின் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் அடுமுட்டி கோபுரமோ சாயாதடா மன்னவனே சிங்கத்தை போ நடை. என்னடா நீர்மலை அடி அடிச்சுக்க? என்ன நான் இங்கன வாரதே நீ போயிட்டப்பா பொண்ண போறாதே தாண்டி கிண்டுமா 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 கிண்டுமான்ற புள்ள கட்ட தூக்கி கிட்ட போறவன் போல. அதுக்கு 100ல தான்டா போறேன். வாச கருவேப்பிலையே ஏத்து மன்னவன். என் மேல ஏறி புடதில காலை போட்டுக்கிறியா? மெதுவா தந்தியடு சாணி எல்லாத்துக்கும் கும்மி மாதிரி தான்டா. அந்த தானே தானே மீண்டும் எஸ் கோயில்பட்டி திருநாக்கரசு குடும்பத்தார் சார்பா 1001 அந்த பரிசை வாங்கினான். வரப்போகுது சாமி வரப்போகுது. எஸ் கோயில்பட்டி கிராமத்திலே பாட்டிங்க காலத்துல கண்டெடுத்த சாமி இதுவரைக்கும் அரும்பு குறையாம இந்த மக்களை காத்து கொண்டிருக்கின்ற இந்த செகுட்டு ஐயனார் மலையாள நாட்டில் அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு பேரு சொல்ல பிள்ளை இல்லாம காசி விஸ்வநாதரிடம் 60 பிள்ளை வைக்கும் போது அந்த 60 பிள்ளையும் கொண்டு வந்து வளர்த்த மலையாள நாட்டில் ஒத்த பிள்ளையா உருமாறி உன்னை வச்சு வளர்க்க முடியாமத்தேன் உனக்கு 18ஆம் படியான பேரு வந்துச்சு. 18ஆம் படி பெரிய கருப்பு ஒத்தக்காலி ஜப்பானிய ஒரு காலம் நொண்டியா 600 வருஷம் உடமரந்தான் படுக்க கூப்பிட்ட உறவுக்கு ஓரோடி வரும். என் கலிகரி காளிமுனி ஐயா மதுரை பாண்டி முனி எல்லா ஜாமியும் சேர்ந்து இந்த செகுட்டு ஐயனோரோட ஆட போகுது. தாய் உன் கல்ல பருப்பு பறக்க போகுது. வித்துட்டியா? நான் கொடுத்த 500 பத்திரமா வச்சுக்க. என் ஜாமி உன்னைய காம ஆடு தளமா ஆடு ஆக்க. இங்கிட்டு வா அங்கிட்டு வா. என்ன உடம்பு சிலுக்குதே? ஆட போறியா? வாடா தாயம்னு போகாதடா. ஒரு 12 அண்ணே ஆர்பி பிரதர்ஸ் பயலுகடா கொடூரமா 110 ரூபா. எங்கனே 10 ரூபா காயின் செல்லலைன்னு கொண்டு வந்துட்டேன். நன்றிடா ஆர்பி பிரதர்ஸ். என் தம்பிய கொடூரமா 110 ரூபா. பாட்டு லகுடு செம்மணிப்பட்டி அண்ணாமலை ராகுல் செந்தில் திறன் பாலாச்சி தலைக்கு 10 ரூபா ஒட்டு முண்டை 100 ரூபா. என் தம்பி எல்லாத்தையும் இருக்கு. அவங்க ஏதாவது ஏவி விடுவாங்க. நோடி திருப்பா இங்கிட்டா 3 கேட் சார்பாக அன்பாளையத்துக்கு 201 3 கேட்டா. நீ கொஞ்ச நேரம் பெட்டி வாசி தாய். எங்க ஆத்தா தாண்டா அது. எங்க பெரியத்தா நல்லா இருக்கணும்டா. கள்ளப்பருப்பு வைக்கிது. சாமி வரப்போகுது. அதே மாதிரி ஜாமியார்களை விட்டுட்டு மத்த ஆளு குதிச்சுக்கிட்டு நான் ஜாமி ஜிமின்னா ஒரு மிஷின் வச்சிருக்கேன். தண்ணி அடிச்சிருக்கீங்க பூரா மிஷின் வச்சிருக்கேன். அந்த மிஷின் கியா பியான்னு கத்தும். கத்திருச்சுன்னா சங்காத்திருவேன். சரி சரி சரி
ஒரு முத்தம் கொடுத்துட்டு போங்க தங்கம். முத்தம் கொடு. சரி 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 போய் உட்கார வாரேன். நம்ம வீடு 2ஆம் நம்பர் வீடு. அதுல ஒண்ணு படுத்து கிடக்க, நீ பாட்டு நாய் நினைச்சு ஓடிடாத மருதம் பண்ணி. அவன் இப்படி படுத்து கிடப்பேன். ஹலோ ஹலோ சார் போய் ஹலோ ஹலோ சேதுபதி நாடு சரி பதினாடு புள்ளாத சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு வெட்டுப்பட்ட தலையோடு உனக்கு நீதிக்காக உனக்கு வெட்டுடையா காலின்னு பேரு உண்டு. என் சிவகங்கை கொல்லங்குடிய ஆண்டு கொண்டிருக்கின்ற என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் நீ அரும்பு உரையாம இந்த எஸ் கோயில் பட்டியல உள்ள உங்க அண்ணன் செகட்ட ஐயனாறு குதிரையில நீ ஜவ்வாரி செய்ய நேரமாச்சு. என் வெட்டுடைய காளியம்மா கொஞ்ச நேரம் நீ எந்திரி. அது நாளையில நம்ம பாட்டேன் போட்டு இங்க மலையில பிள்ளைகளை கூட்டி பிறஞ்சா 5 கிழமை வரையில நம்ம எங்க போய் புழைக்க போறோம். கிழவனும் கிழவி நம்ம எங்க போய் புழைக்க போறோம் வழி தெரியலையே. அப்ப இந்த நல்ல கிராமத்துல கிழவன் குற வீடு கட்டி நம்ம கிழவையோட குடியேறினார். ஆயுதங்களை காப்பாத்துவேன் என்று சொல்லி சொன்ன சொல்லு அன்னைக்கு மாறல. என் செலுத்த ஐயனாரு இதுவரைக்கும் சொல்வாக்கு தப்பலடா. நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப என் செலுத்த ஐயனாரு இதுவரைக்கும் நாட்டில சோட போனதில்லை. இந்த எஸ் கோயில் பட்டியல 12 வருஷம் பாராமலை இல்லை பஞ்சம் போகுது. இந்த சிவகங்கை சீமை பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி பொழைக்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன். கருப்பு அங்க பூப்பார தானியாத்தி மதுரை மேலமட கம்மாவளியில இந்த எஸ் கோயில் பட்டி கிளவே பத்தி வந்த மாடு முன்னத்தங்கால வைக்க மறுக்குது. நல்லா வந்த மாடு ஏண்டா போக ஆத்தாரி ஆத்தா இந்த பூவாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்துருச்சு. நான் மனதில அநீதி நம்ம பாட்டங்க காலத்துல ஆண்ட சாமி என் செகட்ட ஐயனார கனாமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிழமை உட்கார்ந்து அட தட்டுடா மாறு நினைவு இருக்காரு ஐயனாரு கலிசரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலிசரி நல்ல கம்மாயா முனியாண்டி ஆந்த அலருதுடா. கொஞ்ச நேரம் விளையாடு. இந்த மக்களை காக்கல மக்களை காக்கல சொல்வாக்கு தப்பாது.
மக்களை எல்லாம் காக்குறானையா மலையா அரும்பு முறையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு முறையாதையா அள்ளிச்சரி காளி முனியந்தா அள்ளிச்சரி காளி முனியந்தா தம்பி செகட்ட ஐயனார பார்க்கத்தான நிக்கிறானையா கோவில்பட்டி கிராமத்தில் பாட்டையா ஆண்டஜாமி ஹீரோ குறையா ஐயனாரு கரையெல்லாம் காக்குறானையா கோடான கோடி மக்கள் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி மக்கள் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி மக்கள் உன்னைத்தான் வணங்குதையா 18 படிகாரம்பா 18 படிகாரம்பா 18ஆம் படியா கோவில்பட்டி கிராமத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா கோவில்பட்டி கிராமத்தில் சொல்வாக்கு தப்பாலையா செகுட்டு ஐயனாரையா ஐயனாரு மக்களையெல்லாம் காக்குறாரையா இந்த ஐயனாரு கொடுத்த வாக்கு தப்பாலையா எவன்டா ஐடியா போங்கட்டவன் இவன் திருந்த மாட்டான்டா மயிறு சுக்காம்பட்டி சிவகுமாரன் எங்க அண்ணன் சார்பாக எனக்கு 501. அடே இருங்கடா இடியப்பம் ஒண்ணா இல்ல அடுப்பு அமத்துங்கடா. என்னது ஆலங்குடிப்பட்டி ஆறுகுடிப்பட்டி MKT பிரதர்ஸ் கம்பி கட்டக்கூடிய பயலுகடா கொடூரமா 1001 கம்பிக்கே பயலுகடா பருத்திப்பால் பயலுகடா ஏறி விட்டான்டா. மங்களாம்பட்டி என்னது அண்ணே ஊத்த சங்க தலைவரா ஊத்தாவா மங்களாம்பட்டி ஊத்தா சங்க தலைவர் ஆறுமுகம் சார்பாக 101. ஐயா இப்படி எழுதியிருக்காரியா ஊத்த என்னத்த ஊத்த அந்த வந்துட்டாங்கல்ல. சித்திக்கு காஜா எஸ் வேளாங்குடி சார்பாக 201. இந்த சிட்டையெல்லாம் எங்கன்னு எடுக்கிறாங்க எவனு பேண்ட் தொடச்ச காளிமுனியன் போர்ட்ஸ் கருப்பூர் சார்பாக போரி கிளப்பா ஏன்டா இங்கிலீஷ் தெரியாமட்டதுக்கடா உங்களுக்கு காளிமுனியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தானடா சொன்னேன் நொப்பமுண்டை ஏன்டா என் தம்பியே நீ ஏய் விடுறடா அண்ணே இல்லையாப்பா அதுல ஸ்போரி கிளப் தானே எழுதியிருக்காங்க அவன் படிக்கலடா உன் மேல தப்பு இல்லடா. காளிமுனியன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக கருப்பூர் அன்புறவு சார்பாக ரூபாய் 201. நன்றி நன்றி அண்ணே வந்துருச்சு. பிள்ளையார்பட்டி கப்ளிங் அவன் கிடைக்க நீ முக்காட போட்டு வா. பிள்ளையார்பட்டி பாண்டி அழகாடி ராஜேஷ்குமார் சாருவகன் 100 தந்தாங்கல்ல இன்னும் ஒரு 100 ரூபாய் எங்கே ஒடிரு நக்கல் பண்றாங்க இவங்க. நன்றி அண்ணா. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்சர் காமை தற்சமயம் ஆடுகளத்திலே இந்த எஸ் கோயில்பட்டி கிராமத்திலே செகுட்ட ஐயனார் கோவிலுக்கு இந்த எஸ் கோயில்பட்டி இளைஞர்கள் நடத்தக்கூடிய வடமாடு மஞ்சு விரட்டிலே தற்சமயம் ஆடுகளத்தை நோக்கி வரக்கூடிய காலை
சென்ற இடமெல்லாம் பேருமுகல் பெற்ற சிறப்பு பரிசுதனை தன் சொந்த மண்ணுக்கு எடுத்து செல்லக்கூடிய காலை மதுரை மாவட்டம் காரியாவட்டியார்கள் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காளையை அடக்கிய திருவந்து வளவரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையார்கள் உள்ள கள்ளிசரி காளிமுனியன் குழு வீரர்கள். வீரர்களும் சிறப்பான வீரர்கள், காளையும் சிறந்த காளை. காளைக்கு வீரனுக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தத்திலே ஈடு கொடுக்குமா செய்யப்புரியா திருமாடு. லாஸ்ட் ஃபார் 2 மினிட். தயவு செய்து மருதமணி அவர்களே, அந்த பால் மாட்டை நீங்க வாழ பிடிக்க கூடாது, மடுவை டச் பண்ணக்கூடாது, குருட்டு முட்டை எம்டி முட்டை விடக்கூடாது. விழா கமிட்டியினுடைய கோவில்பட்டி எங்களுக்கு செகுத்த ஐயனார் குழுவினுடைய இந்த வடமாட்டுக்கு நீ உங்களை அழைச்சிட்டு வந்திருக்க அந்த காளையை விளையாட விட போறான். நீ மடுவை டச் பண்ணக்கூடாது. ஏன்னா அன்பு அண்ணன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக வீறு பாட்டிலே 16 உடைத்து ஒரே ஒரு பீசமிட்டு உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒத்த காலில் மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக காமன் நேரத்தில் வெளிவர காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது சரி ஐயனார் ஆடியோஸ். இரு நாடகத்தை காண வருகிறவர்களே இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். சரி ஐயனார் மைஜத்து இந்த கோயில்பட்டிக்கு ஒரு கைதட்டு கொடுங்கப்பா எல்லாரும். அருமையான மைஜத்து சீரியல் பூரா சுத்தமா ஊரே காலி பண்ணி இருக்கு. அருமையான சீரியல், நல்ல லைட்டு, சாமியான் பூரா நல்லா இருக்கு. ஆனால் ரேட்டை குறைச்சி தானே பேசியிருப்பேன். உள்ளூர்ல என்னைக்கு ஏற்றி பேச முடியாதுல்ல, 4 பேர் உள்ள விழுந்து கெடுத்துருவாங்கல்ல. பொழைச்சுக்க கொடூரமா நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்கொப்பை அழைத்திருக்கிறார்கள். ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கோயில்பட்டி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்திக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியில் 600 வருஷம் உணமரந்தாம் படுத்த 3 அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தல. கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சிரி அருகாமுள்ள நொச்சுகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் அண்ணன் ஒரு புனிதமான ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுல்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் முடிக்கிறேன். ஒரு பாட்டை படிச்சுட்டு உள்ள வரேன். இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனே ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். அழுவதியேது பட பறவை மழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது கைப்பது காலறியாது. மகனே மகனே காட்டுக்கு போய் வந்ததேது கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது. அழாத கண்டாடலுக்கு தகப்பா வணக்கம் உண்டு, மாட்டி வச்சே வணக்கம் உண்டு. ஓ காலுக்கு சலங்கையிட்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம், ஓ காதடமாடும் ஐயான் மகத்தலைய உள்ளு வரைக்கும். ஓ காலுக்கு சலங்கையிட்டு ஏ காலடிக்கு முதல் வணக்கம், ஓ காதடமாடும் ஐயான் மகத்தலைய உள்ளு வரைக்கும். நீ ஒன்று கொண்டு என்ற போதும் இல்லை என்ற போதும், நீ ஒன்று கொண்டு என்ற போதும் அட இல்லை என்ற போதும், சபையாடிய பாகமையா இருக்காது ஒரு ஓடும். வணக்க வணக்கம் உண்டு ஐயா, வணக்க வணக்கம் உண்டு, வணக்கம் உண்டு.
மட்டும் இந்த பாடல் கிடையாது, அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய அந்த வேலைக்கும் தான், அதுதான் பெரிய கலை. அத்தனை பேருக்கு அந்த பாடல் சமர்ப்பம். அதே ஆள் 100 ரூபா கொடுத்திருப்பாரு, அதோட இன்னும் காசு இல்லையா? செல்ல உள்ள வந்து அடகு வை, அட நம்ம கடையை தோக்க சொல்லு. ஹலோ ஹலோ எக்கோ சேர்த்து ஒரு பாட்டை பாடிட்டு அப்புறம் பார்ப்போம். ஹலோ 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 காட்டு வழி போற பொண்ணு கவலம் படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, கோவில் பட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு, அவன் செகட்டு ஐயனால பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு, காட்டு வழி போற கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, கோவில் பட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு, கோவில் பட்டி பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. கோவில் பட்டி பேர் சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. கொடூரமா டிரைவர் பயலுகடா, குலோபுல் பயலுகடா. எனது ரதிக்குமார் சுரேஷ் பெரியகருப்பன் அண்ட் விஜய் சார்பாக ரூபாய் 301. நன்றி. கொடூரமா விரலு பயலுகடா. யோகதாஸ் மலாய்க்கப்பட்டி அவர்கள் அன்பாலயத்துக்காக 205. குஞ்சானி குஞ்சானி நான் கூட கண்ணாடி தான் ஸ்டைலா போடுறாப்ல போல இருந்துச்சு. இப்படி வந்தோடனே பழி வாங்குற மாதிரியே இருக்கு இல்லையே? அப்பெல்லாம் இல்லையே. சரிங்க சரிங்க, ஸ்மைல் ப்ளீஸ். நான் எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க என்ன நல்லா இருந்தாலும் நாங்க என்ன நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம் அண்ணப்பையா. ஐயா ஆரம்பிச்சிரோம் ஆடத்தை. உன்னை பிடிச்ச அங்கிட்ட சாக்கிய போறாங்க பாத்துச்சு. என்னது ஏறா வேணலையா? என்ன குழந்தை வரே? ஊர் விராமதி
என்னமோ எழுதியிருக்காங்க. வியாழக்கிழமை பொறுமையாக மாபெரும் மஞ்சு விரட்டு இருப்பா. நடன புயல், நடன அரசி, புதுக்கோட்டை இளவரசி ஜெயபிரியாவை பாராட்டி நடன சிங்காரி, நடன ஒய்யாரி, அதை எழுதிருக்கிறத மட்டும் படி, சம்பந்தம்லாம் படிக்காத போட்டு தண்ணி புரிவானே. நடன கிளுகிழுப்பு, இது கிளிகிளிப்பு, வீராமதி இருமா வரேன். வீராமதி PKM பாய்ஸ் சார்பாக எனது அன்பு தங்கை ஜெயபிரியா அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு. இல்ல கரெக்டா நல்ல படி. நடன ஏன் தெய்வமே, இன்னும் கொஞ்சம் ஏத்தி வைங்க. என் சம்பளத்துல 200 ரூபாய். சிரிச்சுக்கிட்டே ஏன் எதிரியா பார்த்த மாதிரி பாக்க? புஞ்சானி எனக்கு அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாக நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாக நன்றி நன்றி கண்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேனே, என் தலையில என்ன ஆச்சு? எப்போ மேடையில கிட்ட முடி ஓட்ட இருக்கியா? என்ன ஆச்சு? அது தர கைய புடினா அது பைய பிடிக்குதுடா. நாங்க ஆரம்பிச்சா நிப்பாட்டவே மாட்டோம். என்னங்க அத்தனை கொஞ்ச நேரத்துல வடக்குறக்குல வாங்குது, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை அப்பவே கைய விட சொல்லல, கேட்டியா? ஏங்க நீங்க பாட்டுக்கு கைய வச்சு அடிச்சுக்கிட்டு என் கையில அடிச்சுக்கிட்டு கை மூட்டி தானே அடிக்க போறேன். சீ வாய பிடிக்கல. ஐயோ என்ன பாருங்க மறந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்பாடா மறுபடியும் ஆட்ட மாட்டேன். அல்லக்குடா அக்கறை கையடிச்சா ஒழுங்கா கையடிக்கணும். கையடிச்சா ஒழுங்கா கையடிக்கணும். அது ஓ பழக்க போறோம். என்னது Start
ஏய், ஏய், ஏய். வளவளக்கும் என்ன பொட்டுக்கார வர குசியா இருக்கிறேன். ஏன் இருக்க மாட்டேன்? காலையில தலை குடிஞ்சு வந்த விஷயம் உனக்கு என்னது? அண்ணபையா தாத்தா வருமாறு மாத்தி விடுவோமா? நீங்க வேற அது அரை மணி நேரம் ஆயிடுச்சு அங்க போய். ஓ முகரைய பாரு முகரைய. ஒரு டீச்சர் கோபடி என்ன ப்ரோ தப்பு தப்பா பாருங்க. என்ன பிரியோ? டிசிப்ளின் முக்கியம், ஒழுக்கமா இருந்துக்க. என்ன பிரியோ? பாரு பின்னாடி வரணும். அப்படிலாம் நான் பாடுவேனா பிரியோ? நீ என்னைக்கு குத்த கூப்பிட்டு அண்ணன் வராம இருந்திருக்கேன். அப்படி சொன்னா எப்படி? ஆள் இருந்தா பாப்போம், ஆள் இல்லைன்னா சிமுண்ட மூட அதுதாடா கப்புலிங்கி பயலுகடா கொடூரமா செவத்த உடம்புக்காரி செந்துருக்க பொட்டுக்காரி. ஆமா செந்துர பொட்டுக்காரி, செவரொட்டி தொடக்காரி, இவன் கப்புலிங்கி சொந்தக்காரி. தில்லா தாங்கு இவனை திருப்பி போட்டு உள்ள இருக்குது உங்க சொந்த ஆமையா? தங்கச்சி எனக்கு தெரியாம எப்ப தங்கச்சி உள்ளுக்குள்ள ஆமைய வச்ச? உள்ளவா முட்டை சீரான என் செம்பகமே செம்பகரு அண்டா கரு குண்டா கரு கல்லு சீரான
செம்பக்கரு செம்பக்கரு மைத்த புடிங்கக்கரு. உன்னை தொடரணும்னு மனசு சொல்லுது. யூடியூப்பை பார்த்தவனே என் குடும்பம் நெஞ்ச பிடிச்சி தள்ளுது. நெஞ்ச பிடிச்சி தள்ளுது. நான் லோன் வாங்கின மாடு அதே தோல் ஊட்டி இருக்கேன். மருதமணி ஊக்காளி மாடு கோயில் மாடு எங்கனையும் மேயலாம். ஆனா நான் விட மாட்டேன். இங்க இருக்கிற ஆண் சிங்கங்கள் பூரா உன்னைய மாதிரி பொண்டாட்டி கிடைக்கணும்னு கும்பிடத்தான் செய்வேன். ஏன் அப்படி? அப்பத்தான் அடிப்புக்கு நல்லா இருக்கும். எந்த அடிப்புக்கு? கருது அடிப்பு, வீட்டுல அடிப்பு, அந்த அடிப்பு, இந்த அடிப்பு, ஸ்டவ் அடிப்பு. இந்த அடிப்பு அந்த அடிப்பு ஸ்டவ் அடிப்பா? இந்த உலகத்துல சூரை குமரன் சூரிய குமார் காலவாசிக்கு நீல சூரிய குமார் தாள வாய்க்கக்கூடிய நீல கண்டே. கை தட்டுங்க. தாளக்காரங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்க பெரிய விஷயம். உண்மையில கை தட்டுங்க. இன்னைக்காவது 101, நேத்து எல்லாத்துக்கும் 5001 5001 வாழ்த்துக்கள் ப்ரோ. ஆமா ப்ரோ. என் ஆண்பொழிய லேஜான்னு நினைக்காத. புரோக்கர் குக்கரே புரோக்கர்னு சொல்லாதீங்க. அறிஞ்சுங்க புரோக்கர் வந்து இங்க இருக்க பயலுல பூரா நீ என்ன பண்ற? உன் கிளியாஞ்சிட்டிய காமிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்க. எந்த கிளியாஞ்சிட்டிய காமிச்சு ஏமாத்துறாங்க? நீ லேஜ் கிடையாது, பூராமே தமிழ் செக்ஸ் வீடியோ. அப்படினா அப்படினா அது அவங்க வீட்டு பாடம். அதை மட்டும் கவட்டுக்குள்ள வச்சு பாப்பேன். ஏன்? அப்பதான் எலி பொரிய திங்க வரும். எந்த பொரிய திங்க வரும்? அப்படி எலி பொரிய திங்க வரும்போது ஓமுட்டு அக்னி சட்டி பத்திரம் கை தட்டலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு. மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா, உங்களை உச்சரிக்கிற ஓடி போயிருங்க மரியாதை. என்ன நீ எச்சரிக்கிற? உன்னை குனிய வச்சுனா சாமி கும்பிடுறேன். மச்சான் குனிய வச்சு சாமியா கும்பிடுவாங்க. ஏன் நீ ஏறி ஆவிய மனிதாவி விளையாடுறியா? லகுடு முண்டை. அது தங்கச்சிரா முண்டை. எங்க அண்ணன் அப்பெல்லாம் பேசாதே. உங்க அண்ணன் சொல்ற உனக்கு லேசா உருவி உருவி போடுறாரு. 2 பேத்துக்கு ஒரே மாதிரி இருக்கு. 8 வீடு காங்கிரீட் போடலாம் உங்க சிமெண்ட் மூடைய. இந்த கிளம்பிட்டேன் இந்த கலவை ஒரு ஆள். வாடா ஹலோ ப்ரோ. அவ்வளவுதான். அவன் ஆள் ஒல்லியா இருந்தாலும் அவன் கீராட் ஸ்டாங்கு. கீராடுனா என்ன? அது தெரியாம ஒரு ஈத்து ஈண்ட என்னன்னு சொல்லி கொடுங்களே ப்ளீஸ். கீராடு இருந்தாத்தான் அவன் வந்து ஆயில் சேர்க்க முடியும். ஆயில் திஸ் நீலம் பெட்ரோல். பெட்ரோல் அங்க வேற நின்னு பாப்பா. உனக்கு முணுமுணுன்னு இருக்காட. இங்க வாடா. நீ ஒரு 5 நிமிஷம் ஆடு. அண்ணே ஒண்ணுக்கு வந்து வரேன். ஹார்ட் வைக்கிறது இப்படியா? அது இப்படியா? அந்த புள்ள லேசா காலை தூக்குச்சுனா முண்டை நீ வெட்டி எறிஞ்சினா போடா. உலகத்திலே நகைச்சுவைக்காக பெண்களை பேசலாம். இந்த உலகத்திலே நம்மளை எல்லாம் வெளியே கொண்டு வந்தது, அறிவு சார்ந்த பிள்ளைகளா வளர்த்தது தாய்மார்களே தாய்மார்கள். எதை சிரிக்க வைக்கிறதுக்காக தம்பி எங்க அன்னைகளுக்காக நான் பேசுறேன். ஆனா ஜெயப்பிரியா, உன் அழகு விருக்கு வரைந்தான் உன் சொலக புடைக்க முடியும். எந்த சொலக புடைக்க போறீங்க? என் தம்பிகளுக்கு தெரியும் நான் என்ன பேசினால். இப்ப நான் பேசுறேன், கைதிட்டு வாங்கிவாரு. திஸ் லென்த் மட்டக்கம்பு. அவ்வளவுதான். மட்டக்கம்புக்கே ஈண்டு என்ன பாரு. லென்த் மட்டக்கம்பு. திஸ் செவர். நானு செவர். கலவை இஸ் லாங் லாங் லாங். கலவைனா நான் அவங்க ஜெயிச்சுக்கிறாங்க என் தம்பிய. அவங்களுக்கு மீனிங் புரியும். செவர் ஜெயப்பிரியா செவர். கலவை இந்த கிளிசா கிளிசா கிளிசா. அது என்ன கிளிசா கிளிசா கிளிசா? அப்பதான் சாந்து அடிக்கினேன். சொல்பம் சொல்பம் சொல்பம். மச்சான் இடையில மாட்டு கம்பு முடிச்சு போச்சுனா என்ன மச்சான் பண்றது? உன் கம்ப சூம்பு முண்டை. கம்ப போய் சூம்பறதா? நீ என்ன நிமிந்தால வரவாத்தன சாரத்தை முடிச்சிருவேன். போய் போய் கம்ப போய் சூம்பு. இப்ப பாரு என் தம்பியை கைதிட்டாங்க. மட்ட கம்பு கலவை சலப்பு சலப்பு தேப்பு மட்டமா தூக்குண்டு 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 உன் செங்கக்கல்ல லேஜா சரிஞ்சுனா கட்டாங் கட்டாங் கட்டாங். அவ்வளவுதான் முடிஞ்சு நாடகம். ஏன் இந்த சாவுக்கு முடிஞ்சு இன்னுமே ஆரம்பம். அப்படி கலவை திசு ஈரம் லிக் அவுட் லாங் மணியாஸ் கட்டை. அப்படின்னா மணியாசு லத்தகைனா என்ன? மணியாசு கட்ட தேப்பு கட்ட. உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவன் சொல்றான் எனக்கு வெக்கமா இருக்கு. என்னையோட 10 வயசு. இப்ப நான் சொல்றேன் தம்பி கைதிட்டு வாங்க. உனக்கு புரியலையா? எனக்கு புரியுற மாதிரி எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. திஸ் சைக்கிள். அட இருங்கதான். இருடா. இந்த புள்ள சைக்கிள். நான் சைக்கிள். பொம்பளை சைக்கிள். ஆம்பளை திஸ் டயர். ஓ டயர். உன் உள்ள இருக்கிறது வால்டி.
இந்த நீளமா அப்படி வால்டிப்ல முட்டு முட்டி வரும்போது ஜெயித்துட்டு அப்படியே வைப்பேன். டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? டயர் பஞ்சரா தேப்பு கட்டா கட்டி ஏற்கனவே நிறைய ஒட்டு போட்டிருக்கேன். அவ்வளவுதான். எங்கடா இங்க இருந்த 3 முட்டையை காணா. இருங்க, இப்பதான் சுச்சு போயிருக்காங்க, வருவாங்க, இருங்க. இன்னும் உனக்கு புரியலையா? இப்ப சொல்றேன். நீக்ரோனா யாரு? நீக்கிறோன்னா எங்களோட சேர்ந்து கிடா வெட்டுக்கு வர்றவங்க. ஓ மை காட். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஏன் நீக்கிறோம்? ஏன் நீக்ரோம்? நீ சொன்னவ நீலகண்டன் தான். நீலகண்டன் தான் அவங்களுக்கு அளக்குறவன். ஏமாமா மச்சான் அம்புட்டு நீளமா இருப்பாங்களா அவங்க? சைனாக்காரங்க வெள்ளை உருவ மாதிரி இருப்பாங்க, அது முட்டை போட்ட மாதிரி இருக்கு, அதை போய் சைனாக்காரங்க. இல்ல இவனுடைய வால்டிப்பு வெள்ளதான். என்னது? லேசா பூச்சி மருந்து அடிப்பான். கச்சி புச்சா வால்டிப்புனா கொத்த வான்டிப்பு போகண்டாரு. எங்க அண்ணன் தானே கேட்டிட்டு நீ எதுக்கு குறுக்க பேசுற? இங்க வாடா. ஆமா திட்டுவா, அப்புறம் கூப்பிடுவா வான்னு. உனக்கு இதே தான் வேலை. எப்ப பாரு என்ன வைய வேண்டியது, 12 மணிக்கு மேல இங்க வாத்தான கூப்பிட வேண்டியது. இரு 12 மணிக்கு மேல மச்சான் கோத்தாலாம் கூப்பிடுவாரு. கோத்தாலனே 1000 வண்டி ஷார்ட் ஆகலைன்னா சார்ஜ் போட்டு அடிக்கிறது இல்லையா? என்னத்த? நீ சார்ஜ் போட்டு அடிக்கிற அளவுக்கு இது ஒண்ணும் பழைய வண்டி கிடையாது, புது வண்டி. புது வண்டியா இருந்தா ஆயில் கசியும்ல. ஒரு இதை வச்சு அடைச்சுக்கிய துணியை வச்சு அடைக்கும் போது என்ன ஆகும்? ஒட்டு எடுக்கும்ல. அதுக்கு டைம் பேம்பர்ஸ் கரோ. பேம்பர்ஸா? இன்னமா பேம்பர்ஸ் யூஸ் பண்றீங்க? ப்ளீஸ் மேடம், அவன் வந்துருவேன். அது வரைக்கும் எனக்கு கட்டி பிடிங்க. வர்றேன் கொம்பே வர்றேன். வேங்கமாக ஒத்த நினைக்கான். மொத்தமா வாங்கல, உள்ளியாகத்தான் இருப்பேன். அவன் பேரை சொல்லேன் பாரு. சொல்லுங்க. உள்ளியாகத்தான் இருப்பேன். ஓனாங்கூட சேர்ந்திருப்பேன். மருதங்குடி கம்மாய ஏலத்துக்கு எடுத்திருப்பேன். அவன் பேரு என்ன சொல்லு உள்ள தரனா. அவன் மருதமணி வர்றானே தரனா.